1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம். லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்கள். ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்பவர்கள். எலெயாசார் பினெகாசை பெற்றான். பினெகாஸ் அபிசுவாவை பெற்றான். அபிசுவா புக்கியை பெற்றான். புக்கி ஊசியை பெற்றான். ஊசி செராகியாவை பெற்றான். செராகியா மெராயோதை பெற்றான். மெராயோத் அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் அகிமாஸை பெற்றான். அகிமாஸ் அசரியாவை பெற்றான். அசரியா யோகனானை பெற்றான். யோகனான் அசரியாவை பெற்றான். சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடையை செய்தவன் இவன்தான். அசரியா அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் சல்லூமை பெற்றான். சல்லூம் இல்கியாவை பெற்றான். இல்கியா அசரியாவை பெற்றான். அசரியா செராயாவை பெற்றான். செராயா யோசதாக்கை பெற்றான். கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமியரையும் சிறைப்பிடித்து கொண்டு போக செய்தபோது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். லேவியின் குமாரர் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்களே. கெர்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சிமேயி என்பவைகள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். லேவியருக்கு அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள். கெர்சோமின் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் யாகாத், இவன் குமாரன் சிம்மா, இவன் குமாரன் யோவா, இவன் குமாரன் இத்தோ, இவன் குமாரன் சேரா, இவன் குமாரன் யாத்திராயி. கோகாத்தின் குமாரரில் ஒருவன் அம்மினதாப், இவன் குமாரன் கோராகு, இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் அபியாசாப், இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் சாகாத், இவன் குமாரன் ஊரியேல், இவன் குமாரன் ஊசியா, இவன் குமாரன் சவுல். எல்கானாவின் குமாரர் அமாசாயி, ஆகிமோத் என்பவர்கள். எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய், இவன் குமாரன் நாகாத், இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் எரோகாம், இவன் குமாரன் எல்கானா. சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற் பேரான வஷ்னி, அபியா என்பவர்கள். மெராரியின் குமாரரில் ஒருவன் மகேலி, இவன் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் சிமேயி, இவன் குமாரன் ஊசா, இவன் குமாரன் சிமேயா, இவன் குமாரன் அகியா, இவன் குமாரன் அசாயா. கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும், சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்துக்கு முன்பாக சங்கீத சேவனையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரருமானவர்கள். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் எரோகாமின் குமாரன், இவன் எலியேலின் குமாரன், இவன் தோவாகின் குமாரன், இவன் சூப்பின் குமாரன், இவன் இல்கானாவின் குமாரன், இவன் மாகாத்தின் குமாரன், இவன் அமாசாயின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் யோவேலின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் செப்பனியாவின் குமாரன், இவன் தாகாதின் குமாரன், இவன் ஆசீரின் குமாரன், இவன்
எபியாசாப்பின் குமாரன், இவன் கோராகின் குமாரன். இவன் இத்சாரின் குமாரன், இவன் கோகாத்தின் குமாரன். இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். இவன் சகோதரனாகிய ஆசாப், இவன் வலது பக்கத்திலே நிற்பான். ஆசாப் பெரகியாவின் குமாரன், இவன் சீமேயாவின் குமாரன். இவன் மிகாவேலின் குமாரன், இவன் பாசேயாவின் குமாரன். இவன் மல்கியாவின் குமாரன். இவன் எத்னியின் குமாரன், இவன் சேராவின் குமாரன். இவன் அதாயாவின் குமாரன். இவன் ஏத்தானின் குமாரன், இவன் சிம்மாவின் குமாரன். இவன் சீமேயின் குமாரன். இவன் யாகாத்தின் குமாரன். இவன் கெர்சோமின் குமாரன். இவன் லேவியின் குமாரன். மெராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள். அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன், இவன் அப்தியின் குமாரன். இவன் மல்லூகின் குமாரன். இவன் அசபியாவின் குமாரன். இவன் அமத்சியாவின் குமாரன். இவன் இல்கியாவின் குமாரன். இவன் அம்சியின் குமாரன். இவன் பானியின் குமாரன். இவன் சாமேரின் குமாரன். இவன் மகேலியின் குமாரன். இவன் மூசியின் குமாரன். இவன் மெராரியின் குமாரன். இவன் லேவியின் குமாரன். அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபங்காட்டும் பீடத்தின் மேல் தூபங்காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவிர்த்தி உண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டு இருந்தார்கள். ஆரோனின் குமாரரில் எலெயாசார் என்பவனுடைய குமாரன் பினேகாஸ். இவன் குமாரன் அபிசுவா. இவன் குமாரன் புக்கி. இவன் குமாரன் ஊசி. இவன் குமாரன் செராகியா. இவன் குமாரன் மெராயோத். இவன் குமாரன் அமரியா. இவன் குமாரன் அகிதூப். இவன் குமாரன் சாதோக். இவன் குமாரன் அகிமாஸ். அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்களாவன. கோகாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்திரருக்கு விழுந்த சீட்டின்படியே யூதா தேசத்தில் இருக்கிற எப்ரோனையும் அதை சுற்றி இருக்கிற வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு கொடுத்தார்கள். இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றையும், லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும், யாத்தீரையும், எஸ்தேமோவாவையும் அவற்றின் வெளிநிலங்களையும், ஈலேனையும் அதன் வெளிநிலங்களையும், தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும், ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும், பெத்சேமேசையும் அதன் வெளிநிலங்களையும், பென்யமின் கோத்திரத்திலே கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும், அலேமேத்தையும் அதன் வெளிநிலங்களையும், ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்கள் எல்லாம் 13. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரமாகிய மனாசேயின் பாதியிலும் விழுந்த சீட்டின்படியே 10 பட்டணங்கள் இருந்தது. கெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே இசக்கார் கோத்திரத்திலும், ஆசேர் கோத்திரத்திலும், நப்தலி கோத்திரத்திலும், பாசானில் இருக்கிற மனாசே கோத்திரத்திலும் 13 பட்டணங்கள் இருந்தது. மெராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும், காத் கோத்திரத்திலும், செபுலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி 12 பட்டணங்கள் இருந்தது. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளி நிலங்களும் என்னவென்றால், சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும், சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும், பென்யமின் புத்திரரின் கோத்திரத்திலும் பேர் பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள். கோகாத் புத்திரரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள்
அவர்களுக்கு எப்ராயிம் கோத்திரத்திலே இருந்தது. எவையெனில் அடைக்கல பட்டணங்களில் அவர்களுக்கு எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும், கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும், யோக்மேயாமையும் அதன் வெளிநிலங்களையும், பேத் ஓரோனையும் அதன் வெளிநிலங்களையும், ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும், காத் ரிம்மோனையும் அதன் வெளிநிலங்களையும், மனாசேயின் பாதி கோத்திரத்திலே ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும், வீலியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவைகள் காகாத் புத்திரரில் உள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது. கெர்சோம் புத்திரருக்கு மனாசேயின் பாதி கோத்திர வம்சத்திலே பாசானில் இருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும், அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும், இசக்கார் கோத்திரத்திலே கேதேசும் அதன் வெளிநிலங்களும், தாபிராத்தும் அதன் வெளிநிலங்களும், ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், ஆனேமும் அதன் வெளிநிலங்களும், ஆசேர் கோத்திரத்திலே மாஷாலும் அதன் வெளிநிலங்களும், அப்தோனும் அதன் வெளிநிலங்களும், உக்கோகும் அதன் வெளிநிலங்களும், ரேகோவும் அதன் வெளிநிலங்களும், நப்தலி கோத்திரத்திலே கலிலேயாவில் இருக்கிற கேதேசும் அதன் வெளிநிலங்களும், அம்மோனும் அதன் வெளிநிலங்களும், கீரியா தாயீமும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. மெராரியின் மற்ற புத்திரருக்கு செபுலோன் கோத்திரத்திலே ரிம்மோனும் அதன் வெளிநிலங்களும், தாபோரும் அதன் வெளிநிலங்களும், எரிகோவுக்கு அப்புறமாய் இருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்தரத்தில் உள்ள பேசேரும் அதன் வெளிநிலங்களும், யாத்சாவும் அதன் வெளிநிலங்களும், கேதேமோத்தும் அதன் வெளிநிலங்களும், மேப்பாத்தும் அதன் வெளிநிலங்களும், காத் கோத்திரத்திலே கீலேயாத்தில் உள்ள ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், மக்னாயீமும் அதன் வெளிநிலங்களும், எஸ்போனும் அதன் வெளிநிலங்களும், யாசேரும். எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம். நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பால சிங்கமாகி இரை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. புறஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள். அது அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டது. அதை சங்கிலிகளினால் கட்டி எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார்கள். தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிற்றென்று கண்டு அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பால சிங்கமாக வைத்தது. அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பால சிங்கமாகி இரை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. அவர்களுடைய பாழான அரமனைகளில் திரிந்து அவர்களுடைய பட்டணங்களை பாழாக்கிற்று. அதனுடைய கர்ச்சிப்பின் சத்தத்துக்கு தேசமும் அதிலுள்ள யாவும் திகைத்தது. அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்து தங்கள் வலையை அதன் மேல் வீசினார்கள். அது அவர்களுடைய படுகுழியிலே அகப்பட்டது. அவர்கள் அதை சங்கிலிகளினால் கட்டி ஒரு கூட்டுக்குட்படுத்தி அதை பாபிலோன் ராஜாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். இனி அதன் சத்தம் இஸ்ரவேலின் பர்வதங்களின் மேல் கேட்கப்படாதபடிக்கு அதை அரணான இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள். நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தாள். ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயர்த்தியினாலே தன் திரளான கொடிகளோடும் கூட தோன்றிற்று. ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டு போயின. அக்கினி அவைகளை பட்சித்தது. இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான
வனாந்தர பூமியிலே நடப்பட்டு இருக்கிறது. அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல். இதுவே புலம்பல். லூக்கா 16 அதிகாரம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பில் இருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபசாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு
நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒரு